பார்த்தீங்கன்னா, இப்போ வெகு வருஷமா வெகு தலைமுறையா நடக்காம இருக்கிறதுக்கு காரணமே குலதெய்வம் தான். அப்போ பூர்வ ஜென்ம பயன். என்ன பாட்டு சொல்றாங்கன்னா, "ஆதி ஜனனே சென்ம சௌக்கியனாம்." ஜோதிடத்தினுடைய முதல் பாடலே இதுதான். "ஆதி ஜனனே சென்ம சௌக்கியனாம், வர்தனே நீர்குண சண்பதாம், பதவி முன் பூர்வ புண்ணியனாம்." ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால், அந்த குழந்தை பூர்வ புண்ணியத்தின் பயனாகத்தான் பிறக்கிறது என்று பொருள். அப்போ அந்த பூர்வ புண்ணிய பயன் எங்கே வருகிறது? குலதெய்வத்தின் மூலமாக வருகிறது. ஆக குலதெய்வத்தினுடைய சாபமோ தோஷமோ அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு கூட இருக்கின்ற பொழுது கட்டாயமாக அவர்களுக்கு வேலை செய்வதில் தடை வருகிறது. அதனால தான் அந்த குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள் ஏற்படுறது, இதெல்லாம் வருது. இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணோம்னா, குலதெய்வத்தை போய் கும்பிடுவாங்க. அவங்க எப்படி கும்பிடுவாங்கன்னா, 2 பேர் போயிட்டு வருவாங்க. அப்படி கும்பிடக்கூடாது. எல்லாரும் இணைந்து, ஒரு குடும்பத்தோடு இணைந்து. இது எல்லா காலத்துக்கும் செய்ய முடியுமா? இப்போது சென்னையில் இருக்கிறாங்க, குலதெய்வம் மதுரையில் இருக்குது, தேனியில் இருக்குது, கம்பத்தில் இருக்குது, இப்படி வச்சுக்கிறோம். இங்கிருந்து இவங்க மாதம் மாதம் போக முடியாது. ஆனால் ஏதாவது அந்த குலதெய்வத்திற்குன்னு ஒரு விழா எடுப்பாங்க. அந்த நாளில் இவங்க எல்லாம் குடும்பத்தோடு போய் முழுமையாக, ஒரு நாள் முழுமையாக இல்லைனாலும் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரத்துக்கு அந்த குலதெய்வத்து கோயில் இருக்கணும்.